இங்க ஒரு அம்மா சாப்பிடறதுக்காக பழங்களை பறிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் பொம்மை வில்ல வச்சு அம்மாவை ஷூட் பண்றான். இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. அம்மா பயந்ததை பார்த்து குட்டி பையன் சிரிச்சிட்டு இருக்கான். அம்மா அவனை கீழே இறக்கி விட்டுட்டு அவங்க பழங்கள் எல்லாத்தையுமே பறிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் வேற பக்கமா அந்த அம்பை விட்டுட்டு அந்த அம்பை எடுக்கலாம்னு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா குட்டி பையனை காணும்னு எல்லா பக்கமும் தேடுறாங்க. அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் யாரோ அம்பை விட்டு கொண்டிருக்காங்க. இந்த குட்டி பையனும் இறந்து போனவரை பார்த்துட்டு அங்கேயே பயந்து போய் நிக்கிறான். அம்மா இவன் பயந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவனை பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அவரை யார் இப்படி கொன்னதுன்னு எதுவுமே தெரியல. அப்ப சடனா அங்க இன்னொரு சத்தம் கேக்குது. உடனே அம்மா அவங்க கிட்ட இருக்க அம்பை எடுத்து சத்தம் கேட்கிற பக்கமா எய்ம் பண்றாங்க. பார்த்தா அங்க இறந்து போனவரோட பையன் தான் அப்பாவை தேடிட்டு அங்க வந்திருக்கான். அந்த பையன் அம்மாவும் அவங்களோட பையனும் கையில அம்போட நிக்கிறத பார்த்துட்டு இவங்க தான் அப்பாவை கொன்னுட்டாங்கன்னு நினைச்சிடறான். உடனே அவன் பயந்து போய் வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அம்மா அவனை பிடிக்கலாம்னு போறப்போ அவங்க கால்ல முள்ளு குத்தி அவங்களால நடக்கவே முடியல. அந்த பையனும் நேரா அவனோட கிராமத்தை நோக்கி ஓடுறான். இதை பார்த்த அம்மாவோ அந்த பையன் கிராமத்துக்கு போய் நாம தான் அவனோட அப்பாவை கொன்னுட்டோம்னு சொல்லிட்டா நம்மளையும் நம்மளோட பையனையும் கொன்றுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. தான் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இவங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு வேற வழியே இல்லாம ரொம்ப அழுதுகிட்டே அம்ப விட்டு அந்த பையனை கொல்றாங்க.